பெயர்ல தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார். அப்போதுதான் விஜய்க்கும் அவருடைய தந்தைக்கும் மிகப்பெரிய முரணாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும், குறிப்பாக திமுக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் விஜய் அவர்களின் ஆதரவாளர்களும் போட்டியிட உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஜய் அரசியல் பிரயாணம் தற்பொழுது திமுகவிற்கு நேர் எதிராகத்தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளாததற்கும் இதுதான் காரணம் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. இன்று டெல்லியில் விஜய் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையம் தற்பொழுது குறிப்பாக புதிய கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை வெளியிடுவதற்கான அனைத்து ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது விஜய் அவர்களின் வழக்கறிஞர் கொடுத்திருக்கிறார். தற்பொழுது இன்னும் 2 மாதத்திற்குள் அங்கீகாரம் பெற்று விஜய் அவர்களின் கட்சி தமிழகம் முழுவதும் பரவ உள்ளதாகவும், குறிப்பாக திமுக போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் விஜய் அவர்களின் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முக்கியமான ஆதரவாளர்கள் யார் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று விஜய் அவர்களின் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக, திமுக மற்றும் பாஜக மூவரும் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் புதிதாக விஜய் அவர்கள் குறிப்பாக திமுகவிற்கு எதிராக நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது திமுகவிற்கு மரண அடியாக விழும் என்றும், அதிமுக, திமுக மற்றும் பாஜக இவர்களுக்கு போட்டியாக விஜய் அவர்கள் வருவார் என்றும், அரசியலில் புதிய மாற்றம் குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் புதிய தலைமுறையினருக்கு புதிய ஓட்டுக்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய நிலையில் நடிகர் விஜய் அவர்களை தேர்வு செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.